So f of x equal to x square on the periodic interval 0 to sorry minus L to minus L to. சார் நம்மளோட ஃபங்க்ஷன் ஃபார்முலா தெரியும். எல் கேஸில் ஃபார்முலா லைட்டாக சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்? ஏ நாட் பை டூ ப்ளஸ் சம்மேஷன் என் வேரி ஃப்ரம் ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் இன்ட்டு காஸ் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் சம்மேஷன் என் வேரி ஃப்ரம் ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎன் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் டிவைட் பை எல். கரெக்டாமா? ஃபார்முலா சேஞ்ச் ஆகிறது வந்து என் பை எக்ஸு, அது மட்டும் சேஞ்ச், இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஏ நாட்டுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? ஏ நாட் ஈக்குவல் டு இது மைனஸ் எல் டு எல் கேஸு, அதனால் என்ன ஆகுது? ஒன் பை எல் இன்டெக்ரல் மைனஸ் எல் டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரியாமா? அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எல் integral minus L to L f of x value into x squared into dx. கரெக்டாமா? sir. அப்போ x squared even function டைரக்டா என்ன பண்ணலாம்? 2 by L integral 0 to L x squared into dx. சரியாமா? X squared. Okay sir. அப்போ என்ன செய்ய டக் டக்குன்னு எழுதிடலாம். ஏற்கனவே போட்ட ஐடியா தான், ஆனால் டக் டக்குன்னு எழுதிடலாம். x cube by 3 0 to L. அப்போ என்ன செய்ய 2 by L into L cube by 3 ஒரு L square by 3. அப்போ என்ன செய்ய 2L squared by 3. ஏ நாட் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏஎன் தான் கரெக்டாக கரெக்டாக போகணும். பிஎன் இதுக்கு 0 ஆகிடும், அதனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன் வரும். அப்போ என்னாச்சு? ஏஎன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1 by L இன்டெக்ரல் மைனஸ் எல் டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு. நம்ம டேரெக்டாக போட்டு திரும்ப ஃபார்முலா எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு காஸ் என்ன ஃபார்முலா? என் பை எக்ஸ் divided by L into dx. கரெக்டாமா? ஈவன் ஃபங்க்ஷன் equal to ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் என்னாச்சு? that is equal to 2 by L வந்துச்சு. integral 0 to L x squared into cos n pi divided by L into x into dx. கரெக்டாமா? சார். சொல்லுமா? இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் வேல்யூஸ்லாம், அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. யூ பிரச்சனையே கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர்டு, ஏன்னா டெரிவேட்டிவ்னால 2x u dash u double dash 2 and u triple dash 0. நம்ம v தான் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது சேஞ்ச் ஆகும். v ஓட வேல்யூ என்ன? cos n pi divided by n x into dx. கரெக்டாமா? v1 என்ன வரும் சொல்லுமா? இன்டெகிரேஷன் பண்ணுங்க. sin n pi x by L into n pi. அது எப்படி எழுதனா? L வந்து முன்னாடி உள்ள வந்துடலாமா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? L பை n பை எழுதிக்கலாமா? L பை n பை. இனிமேல் இந்த மாதிரி சொல்லுங்க L பை. அப்போ L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் அடுத்து வரும். கரெக்டாமா? சார் மேல எப்படி L? ஓகே 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 ஓகே. டிவைட் பை n pi by L. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். L by n. இந்த மாதிரி ஓகே. அது இந்த மாதிரி போட்டு படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க போய்ட்டீங்கன்னா டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் வரும். அதனால இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க. அப்ப இது என்ன கிடைக்கும்? மைனஸ் L ஸ்கொயர் L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் cos n pi by L dx. கரெக்டாமா? சார். 2v3 வரைக்கும் வேணும், அதனால v3 கண்டுபிடிச்சிருங்க. அப்ப என்னாச்சு? e3 மறுபடியும் மைனஸ் தான் சார் வரும். மைனஸ் வரும். மைனஸ் L cube by n cube into pi cube sin n pi x by L. அவ்வளோதான். சார் கிராஸ் மல்டிப்ளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா இன்டர்சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். v1 v2 அண்ட் v3 இது வந்து 0, அதனால v4 வந்து 0 வரும். அப்போ என்னாச்சு? ஏ என்ன இருக்கும்? ஏஎன் ஈக்குவல் டு நம்ம 2 பை எல்னு போட்டுக்கிறோம். அப்போ 2 பை எல் தான். அப்போ என்னாச்சு? 2 பை எல். சொல்லுமா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் எல் பை என் பை சைன் n pi x by L minus
ம் 2x into ம் minus L square by n square into pi square ம் into cos n pi x by L ம் plus 2 into ம் minus L cube by n cube pi cube into sin n pi x by L. பை L லிமிட் என்ன 0 டு எல் லிமிட் 0 டு 0 to L. சொல்லுமா என்னாச்சு இங்கே எல் அங்கே பை கேஸுக்கு இங்கே எல் கேஸு எல் கேஸ் வந்தாலும் பை கேஸ் வந்தாலும் என்ன ஆக போகுது இப்போ இங்கே எல் அப்ளை பண்ணுவீங்க இந்த இடத்துல எல் அப்ளை பண்ணுங்க எல்லும் கட் ஆயிரும் கரெக்டாமா ஆமா சார். அப்போ எல்லும் கட் ஆச்சுன்னா அப்புறம் என்ன கிடைக்கும் சைன் என் பைனா 0 கரெக்டாமா 0 ஆமா சார். அதே மாதிரி ஜீரோனா டேரெக்டாக சைன் 0 தான் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை டேரெக்டாக 0 பண்ணிக்கோங்க அதே ஐடியா தான் இங்கே அதே மாதிரி தேர்ட் டேர்மும் 0 0 வரை நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம் அப்போ ரிமைனிங் டேம் மட்டும் நீங்கள் சிம்பிள் பண்ண போதும் பொறுமையாக ரிமைனிங் டேம் மட்டும் சிம்பிள் பண்ணுங்க அது போதும் சரியாம்மா ஓகே சார். அப்போ என்னாச்சு 2/L L என்னாச்சு மைனஸ் 2x மைனஸ் ப்ளஸ் கரெக்டுங்களா 2x into L square by n square pi square to cos n pi x by L. லிமிட் என்ன 0 0 to L. அப்போ என்னாச்சு L is equal to 2/L 2/L L வருமா L into L 2L cube by n square pi square to cos n pi L by L. So n pi L கட் ஆயிடும் கரெக்டாக minus 0 ஆயிடும் சார். 2x இருக்கனால x இருக்கனால அது இம்பார்ட்டன்ட் இங்கே x இருக்கனால 0 x இருக்கனால 0 ஆயிடும் சார். மற்றபடி வரும் நிறைய சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வரும் அது பார்க்கலாம் ஒரே மாதிரி சம் போடுறதுனால ஒரே இன்டர்வல்னால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ என்னாச்சு இதனோட வேல்யூ என்னாச்சு -1/n சரிங்களா அப்போ என்னாச்சு 2 into 2 4 இங்கே வந்து ஒருத்தன் கட்டாச்சு 4L square சார் 4L square n square into pi square into -1/n. இவன் தான் யாரு ஏ என்னோட வேல்யூ கரெக்டாமா ஆமா சரி அடுத்து பிஎன் சொல்லணும் பிஎன் வந்து 1/L இன்டெக்ரல் -L to L யாரு x ஸ்கொயர்டு இன்ட்டு sin n pi x டிவைடட் பை இது இப்போ x ஸ்கொயர் மறுபடி ஈவன் ஃபங்க்ஷன் தான் சார் அதான் நம்ம சொல்லி வேணும் கரெக்டாக தான் டேரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதான் நம்ம ஜீரோன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் ஜீரோ சொல்றோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஈவன் ஃபங்க்ஷன் sin n pi x by L to ஆட் ஃபங்க்ஷன் ஆயிடும் ஆட் ஃபங்க்ஷனால திஸ் இன்டெகிரல் pn வேல்யூ 0 therefore pn 0 அவ்வளவுதான் ஸோ அப்போ என்ன ஆகுது தட் இஸ் ஃபோரியர் சீரிஸ் நம்மளுக்கு வேணும் அப்போ ஃபோரியர் சீரிஸ் என்னாச்சு f of x equal to a0/2 a0 என்ன 2 கட் ஆயிரும் L squared by 3 இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது L squared by 3 plus summation bn 0 வரும் an வேல்யூ என்ன 4L squared divided by என்னது 4L squared divided by n squared pi squared கரெக்டாமா இன்ட்டு -1/n -1/n இன்ட்டு cos n pi x divided by n plus summation bn value 0 into anything 0 அதனால இது ஓவரால் 0 சரியாமா அப்போ என்ன f of x equal to L squared by 3 இது எதெல்லாம் கான்ஸ்டன்ட் டைம் 4L squared divided by pi squared இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டைம் அப்போ என்னாச்சு 4L squared divided by pi squared summation n varies from 1 to infinity -1/n divided by n squared cos n pi x divided by n இதுதான் நம்மளுடைய -L to L ஓட என்னது ஃபோரியர் சீரிஸ் x ஸ்கொயர்டு ஃபங்க்ஷன் அது சரியாமா